வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம வீடு வாடகைக்கு விட்டுருந்தோன்னா அந்த இன்கம்மை நம்ம எப்படி இதில் ஃபைல் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டை மாதம் 15,000க்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இன்டூ 12 மாதத்துக்கு 1,80,000 வரும். அப்புறம் நீங்கள் அந்த வருஷத்துக்கு முனிசிபல் டேக்ஸ் வந்து ஒரு 4,000 ருபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா, உங்கள் வீட்டு மெயின்டெனன்ஸ், பெயிண்ட், அப்புறம் வேறு எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுவை லெஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படின்னா, ஸ்டாண்டர்டாக 30% உங்களுடைய இயர்லி ரெண்டல் இன்கம்லேருந்து 30% லெஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு 1,80,000 அந்த வீட்டுக்கு ரெண்டல் வருதுன்னா அதில் 30% பார்த்தீங்கன்னா 54,000 இந்த அமௌண்ட்டு. இது வந்து ஸ்டாண்டர்ட். மீன் நீங்கள் இன்கேஸ் அதிகமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இதில் காமிக்க முடியாது. ஒன்லி மேக்ஸிமம் 30% மட்டும்தான் இதில் காமிக்க முடியும். ஸோ இந்த முனிசிபல் டேக்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன், இந்த 30% இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தென் உங்களுடைய இயர்லி ரெண்டல் இன்கம், தட் இஸ் 1,80,000, இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 1,22,000 இந்த இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஐடிஆர் 1ல் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 1,22,000. இப்படி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் டேக்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட், இதை சூஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் டேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகிடும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டேக்ஸ் இந்த இயர் பே பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வீடு புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா, அதுக்கு லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி இங்கே ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடு, அதாவது அந்த வாங்கின வீட்டில் நீங்களே குடியிருக்கீங்க, அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் உங்களுடைய இயர்லி இன்ட்ரெஸ்ட் பெய்டு அமௌண்ட் வந்து 1,75,000 அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபுல் அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் இந்த காலமில் ஃபில் பண்ணிடலாம். அதாவது நெகட்டிவ்ல இதில் போடணும். இது வந்து உங்களுக்கு லாஸ், அதனால நீங்கள் இதை நெகட்டிவ்ல மென்ஷன் பண்ணணும். 1,75,000. இதில் உங்களால் மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் தான் உங்களால் எக்ஸம்ஷன் பெற முடியும். இன்கேஸ் நீங்கள் இதில் மேக்ஸிமம் 2 lakhsக்கு மேலே போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 2,25,000 நான் போடுறேன். Loss cannot exceed 2 lakhs for the income from house property. உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ உங்களால் மேக்ஸிமம் 2 lakhs மேலே இதில் அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் கால்குலேட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்கன்ற அந்த டீட்டெயில் இங்கே வந்துடும். இன்கேஸ் சப்போஸ் நீங்கள் அந்த வீட்டில் தங்கலை,
நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க. நீங்கள் புதுசாக வாங்கின வீட்டு, லோனில் வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சப்போஸ் உங்களுடைய நீங்கள் அந்த வீட்டை வந்து 15,000க்கு ரெண்டலுக்கு விட்டுருக்கீங்க, வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு 1,80,000 வரும். இன் சேம் கேஸ் நீங்கள் முனிசிபல் டேக்ஸ் வந்து ஒரு 4,000 கட்டியிருக்கீங்கன்னு வைங்க. தென் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது அந்த வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு, அது வந்து ஒரு 30%. அது உங்கள் வாடகை அமௌண்ட்லேருந்து 30%. அதை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து 1,22,000. அதாவது இந்த 54,000 வந்து 30% ஆஃப் 1,80,000 ப்ளஸ் 4,000, அதாவது நீங்கள் முனிசிபல் டேக்ஸ்க்கு பே பண்ண அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 58,000 வரும். இந்த 58,000 இவங்க 1,80,000 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1,22,000. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஹவுஸ்லேருந்து வந்த இன்கம். ஆனால் நீங்கள் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து சப்போஸ் 4,00,000 மொத்தமாக பே பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். இந்த 4,00,000லேருந்து இந்த 1,22,000 ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2,78,000 வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நெகட்டிவில் மென்ஷன் பண்ணணும். 2,78,000. இந்த இது வந்து 2,78,000 வந்து இது வந்து மேக்ஸிமம் லிமிட் இது கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2016-17 இது வரைக்கும் தான் இந்த லிமிட் இல்லாமல் இருக்கிறது. ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2017-18 பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் கேப் லிமிட் வந்து 2 lakhs, 2 லட்சம் தான். இந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே கால்குலேட் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, 0 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம்.